மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியதால் அதிர்ச்சி. 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இடிபாடுகளில் தோண்ட மனித உடல்கள். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும். நிலநடுக்கத்திற்கான அமெரிக்க ஆய்வு மையமான USGS வெளியிட்ட தகவலால் அதிர்ச்சி. மியான்மரில் இன்று காலை முதல் 3 முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம். மதியம் 3 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.7 பதிவானதாக தகவல். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்தியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். தாய்லாந்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதும் பள்ளி கல்லூரிகளில் மேஜைகளுக்கு கீழ் பதுங்கிய மாணவர்கள். அலறியடித்து ஓட்டம் பிடிக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மியான்மர் நிலநடுக்கம் தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை உதவி எண்கள் அறிவிப்பு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்ள ஏற்பாடு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டுக்கு இந்தியா சார்பில் நிவாரண உதவி. மேலும் 2 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. தங்கம் விலை சவரனுக்கு இன்று 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 66,880 ரூபாய்க்கு விற்பனை. உசிலம்பட்டியில் போலீசாரை கொன்றுவிட்டு தலைமறைவாக இருந்த குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. காயமடைந்த 3 பேருக்கு கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. நெல்லை மாவட்டம் மானூர் ஆலங்குளம் சாலை அருகே காலாவதியான மருந்து பொருட்கள் கொட்டப்பட்டதால் அதிர்ச்சி. தொடர்கதையாகும் சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் கோரிக்கை. கோவை சிங்காநல்லூரில் ஆன்லைன் வர்த்தக முதலீடு தொடர்பாக வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியை நம்பி 9 லட்சம் ரூபாயை பறிகொடுத்த பெண். மோசடியில் ஈடுபட்ட கோவாவைச் சேர்ந்த நபரை அதிரடியாக கைது செய்த சைபர் கிரைம் போலீசார். சென்னையில் பல் மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். மாணவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நீட் தேர்வு அச்சத்தில் செய்த மாணவியின் தந்தை கண்ணீர் விட்டு கதறி எழுத சோகம். இந்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவேன் என சொன்னவள் இறந்துவிட்டாளே என உருக்கம். உனக்கு கஷ்டம் இனிமேட்டும் வேணா, பிரிச்சுட்டு தான் இந்த வருஷம் வந்துடும். நானு டாடி இந்த வருஷம் வந்துடும் டாடி. நானு இந்த வருஷம் வந்துடுவேன், கண்டிப்பா இந்த வருஷம் வந்துடுவேன். என்ன படிக்க வைங்க. சரிடா செல்லம். ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் பள்ளி செல்லாமல் சுற்றித் திரிந்த மாணவரின் வீட்டிற்கே சென்று அறிவுரை வழங்கிய கடலூர் ஆட்சியர். எப்பதான் படிக்கலான் இருக்கேன். ஒழுங்காக 2 புக்கை கொடுக்க சொல்லு. சரியா? எதுவும் ஏதாவது எக்ஸாம் எழுதாமலாம் இருக்கக்கூடாது. சரியா? அறிவுரையை ஏற்று VAO-உடன் பைக்கில் பள்ளிக்கு சென்ற மாணவர். திருச்செந்தூரில் 2வது நாளாக சுமார் 100 அடிக்கு உள்வாங்கி காணப்படும் கடல். பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரியும் நிலையில் அச்சமின்றி நின்று புகைப்படம் எடுக்கும் பக்தர்கள். தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என மக்களை அங்கீகரித்துள்ளனர். 2026இல் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என விஜய் பேசியதற்கு EPS பதிலடி. தமிழக அரசியலில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நடப்பதாக பெரம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சொல்லும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம்.
ஆளுங்கட்சி சொல்லிட்டு வர எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. யார் யாரோடு சேர்கிறார்கள், யார் யாருக்கு போட்டி என்றெல்லாம் திமுகவிற்கு கவலை இல்லை. விஜய் பேச்சுக்கு தனது பாணியில் பதிலடி கொடுத்த அமைச்சர் துரைமுருகன். யார் யாருக்கு போட்டியோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் கட்சியிலே நாங்கள் உழைப்போம், நாங்கள் ஜெயிப்போம். யார் யாரோடு சேர்கிறார் என்பதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பாஜக. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். உசிலம்பட்டி அருகே படுகொலை செய்யப்பட்ட காவலரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சொந்த ஊரில் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம். உளுந்தூர்பேட்டையில் வரி செலுத்தாமல் இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள். நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதி. ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை ஏற்றி இறக்கியும் ரயில் மற்றும் கப்பலை இயக்கியும் அதிகாரிகள் சோதனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி இருசக்கர வாகனம் ஓட்டிய சிறார்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். பெற்றோர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் வாகனங்களின் பதிவையும் ரத்து செய்ய பரிந்துரை. நாகர்கோவிலில் அரசு பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்களுக்கு இடையே வழிவிடுவதில் தகராறு. ஆவேசமடைந்த பேருந்து ஓட்டுநர் இளைஞரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் குச்சனூர் சனி பகவான் கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி என்பதால் சிறப்பு பூஜைகள் செய்து தரிசனம். திரைப்படமாகிறது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் வாழ்க்கை வரலாறு. யோகி ஆதித்யநாத்தாக ஆனந்த் ஜோஷி நடிக்கும் நிலையில் படத்திற்கு அஜய் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் யோகி என்று தலைப்பு. காரில் சென்ற நடிகர் விக்ரமை பைக்கில் பின்தொடர்ந்து சென்ற ரசிகர்கள். ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டும்படி விக்ரம் ரசிகர்களுக்கு அட்வைஸ். I buy helmet for voting. Thank you. Bye. Always. Risk. Thank you, sir. பாலிவுட் நடிகர் சல்மான் கான் ராமஜென்ம பூமி டிசைனில் வாட்ச் கட்டியதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு. இஸ்லாமிய சட்டத்தை மதித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என அனைத்திந்திய முஸ்லிம் ஜமாத் வலியுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகை சமந்தா. புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து உற்சாகம். தனது வருங்கால கணவரை அறிமுகப்படுத்தினார் நாடோடிகள் புகழ் நடிகை அபிநயா. கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்த நிச்சயதார்த்த புகைப்படத்தை பகிர்ந்து மகிழ்ச்சி. வீரதீர சூரன், எம்புரான் ஆகிய திரைப்படங்கள் இணையத்தில் வெளியானதால் அதிர்ச்சி. எம்புரான் படக்குழு சார்பில் சைபர் கிரைமில் புகார் கொடுக்கப்பட்டதை அடுத்து சில இணையதளங்களில் இருந்து படம் நீக்கம். TNPL T20 கிரிக்கெட் தொடரின் 9வது சீசன் திருவிழா ஜூன் 5ஆம் தேதி தொடங்கும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவிப்பு.
அகமதாபாத் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும் IPL லீக் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் மோதல். டாஸ் வென்ற ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி பந்து வீச்சு.